Welcome to all 270 Tales Right Story section. Thank you. Thank you. Welcome you all for our 270th story session. Welcome Sri Vidya, Lekha, Lekya, Rudra, Raj, Harish, Kirti, and with Jayanti Auntie, we are going to listen to a good story, okay? Now we will start with Lekha. Yes, start your story. ஒரு ஊர்ல ஏலன் இருந்தாங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஒரு ஊர்ல ஒரு தாமரத்துல ஒருத்தர் இருந்தாங்க. அவனுக்கு பிறந்தவன் அவனு ரொம்ப ஏழை. அவனுக்கு சோனுன்னு ஒருத்தன் பிறந்தான். அவனுக்கு சூழலுக்குலாம் போயிட்டு மழை தார ஆரம்பிச்ச உடனே தொடையே இல்லை. தொடை இல்லைன்னா டெய்லியுமே நினைச்சு போயிட்டே இருந்தான். அன்னைக்கு ஒரு நாள் மழையில நினைச்சு போன உடனே மிஸ் சொன்னாங்க, நீ ரொம்ப ஈரமா இருக்க, கிளாஸ் வெளியிலே நின்னு படி, ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நீ வசமா இப்படிதான் சொல்லிட்டே இருக்க, தொடையே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து நீ அப்பா வாங்கிட்டு வருவான மிஸ் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வெளியிலே நின்னு படிச்சான். அடுத்த நாளும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அப்பாட்ட கேட்டான். அப்பா சொன்னாங்க, தொடை வாங்கிட்டானப்பா அப்படின்னு கேட்டு, அடுத்து என்கிட்ட டாஸ் இல்ல, நான் டாஸ் வந்த உடனே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அம்மா சொன்னாங்க, ஓகே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. சோனு சொன்னா, நான் ஒரு மடமா நின்று போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்ப ஒரு மரமா போயிட்டு இருப்பையில பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மரத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்து சாப்பிட்டு இருந்தாலாம். அப்ப முனிவர் என்ன பண்ணேன்னு கேட்டான். அடுத்து முனிவர் அந்த சோனு சொன்னா, என்கிட்ட தொடை இல்ல, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் நான் சாப்பிட்டு ஒரு மரமா நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. முனிவர் அவனே பாட்டுட்டே இருந்தானா. சோனுவர், என்ன முனிவர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். அடுத்து முனிவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த சோனு சொல்றான், அந்த முனிவர் சொல்றாங்க, என்கிட்ட ஒரு பீஸ் தரீங்க. அந்த சோனு சொல்றான், சோனு 2 பீஸா கொடுத்துட்டான். அடுத்து முனிவர் தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு தொடையை எடுத்து துடுத்துறான் கையில. துடுத்த உடனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சோனு கிளம்பிட்டான். அப்ப அந்த கிளாஸ் போன உடனே எல்லா பசங்களும் தொடைய பட்டுட்டு வா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்துதான் அந்த மிஸ் கேட்டாங்களாம், ஒரு பையன் தொடைய எடுத்துட்டு திருட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுறாங்க சோனுட்ட. அதை பார்த்துட்டு மேம் சொன்னாங்கலாம், நான் அப்படிலாம் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அடுத்து சோனு மிஸ் சொன்னாங்கலாம், ஜூலே முடிய போகுது, ஏன் அப்புறமா இப்ப வந்த அப்படின்னு மிஸ் கேட்டுறாங்களாம்.
இப்ப நான் தொட தடுத்துச்சு அதனாலதான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து பெஞ்சிச்சு டாட்டும் அடிச்சிச்சு. அப்ப எல்லா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப 3 பேர் மட்டும் தொடையே எடுத்துட்டு வரல. அப்ப 3 பேர் மட்டும் எடுத்துட்டே வரல. சோனி வந்து ஹெல்ப் பண்ணா. நீங்க வாங்க ஃபுல்லா நிறைய பல்ல என் தொழில கொஞ்சோன்னு பாதியா எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு போயிலேயே எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் உடஞ்சிருச்சு. டாட்டு வீசி மழை பெஞ்சு அப்புறம் எல்லாருமே வர கூட பெருசாயிட்டே இருந்துச்சு. அப்ப நடந்து போயிட்டே எல்லா மக்களும் வந்து சேர்ந்த உடனே மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச உடனே எல்லா மக்களும் சேரத்தோட பெருசாயிட்டே இருந்துச்சு. அப்ப ஒருத்தர் எல்லா வீட்லயும் பெரியவண்ண பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒருத்தர் அவன் சோறு விட்டுட்டு வந்து கேட்டாங்க, இது மன்றத்தோடையான்னு கேட்டாங்க. அடுத்து இல்ல அப்படின்னு அவன் அப்பா சொன்னது சோனு அதுதான் சொன்னான். அப்புறம் 3 பேர் ஐயா என்னலாம் இங்க போய் விட்டுலையா அப்படின்னு கேட்டு சோனு சொல்றான். அடுத்து சோனு இல்ல அந்த ஐயா சொல்றாங்க, நான் போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த 3 பேரும் அந்த 2 பேர் வந்த உடனே தொட பெருசாயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க வந்த உடனே அந்த தொடையை வெடிச்சு எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து அது பெரிய தொடையா வந்த உடனே தாமத்துட்டு அந்த பாட்டுட்டும் தொலைத்துட்டும் தண்ணிய விட்டு அந்த தொடையில இப்படி வந்து அப்புறம் பேசாயிட்டு போயிடுச்சு. போன உடனே எல்லாருமே சோனத்தை வந்து நன்றி சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னாங்க. கொடக்கதை சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்தது எல்லாருக்கும்? மானக்கொடை. ஆமா, அந்த கொடை வந்து மாயக்கொடை. அப்பா மேஜிக் கொடை. அது ஊருக்கே அவ்வளவு பெருசாயிடுச்சு இல்ல? அப்பா எவ்வளவு ஜாலி இல்ல? நிறைய சேர்த்தாங்க. சூப்பர் வெரி குட் லேகா. இன்னைக்கு கதை சொல்லியாச்சு. வெரி குட். நெக்ஸ்ட் யார்? ராஜ் கதை சொல்றீங்களா? ஏதோ லேகா மியூட் பண்ணிக்கோ, சவுண்ட் வருது. நான் சொல்றேன். யார் மியூட் பண்ணிக்கோ. சொல்லு ராஜ். ராஜா ருத்ராவா? யார் கதை ஃபர்ஸ்ட் சொல்ல? ராஜ் சொல்லுங்க. ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு ஏழை ஆள் இருந்தானா. யாருமே இல்ல. அவனுக்கு பணமே வராதான். அவன் உழைப்பானா, ஆனா யாருமே அவனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள்லாம் யோசிச்சாங்கன்னா, அவன் போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள் தான் அவன் இப்படி இருக்கு, அவன் வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த ஜென்மத்துல நினைச்சாங்கன்னா, அதனால அவன் வந்து அவன் வீட்லயே உட்கார்ந்துருந்தானா. அப்ப அவன் உட்கார்ந்துருந்த போது ஒரு முனிவர் நடந்து வந்தாங்களாம் வீட்டு பக்கமா. அதுக்கப்புறம் அந்த ராமு வந்து அந்த முனிவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு அதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கேட்டானா. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா, நீ விபூதி பூசினேன்னா உனக்கு வந்து
உனக்கு வந்து எப்போ வறுமை கம்மியாகுமா அப்போ மக்கள் எல்லாம் அவனை மதிப்பாங்கன்னு சொன்னாங்க. ம், அது அதனால ஆனா அதுக்கு அதுக்கு பதிலா அவன் சொன்னா அந்த முனிவர்கிட்ட என் ஊர்ல அது பழக்கம் இல்ல, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னானா. அதுக்கப்புறம் ம், வேற ஒரு வழி கேட்டான். வேற ஒரு வழி கேட்டான் முனிவர்கிட்ட. முனிவர் சொன்னாங்க முனிவர் சொன்னாங்க அவன் அவன் நீ அந்த நீ விபூதி பூச வேணாம், நீ வந்து விபூதி பூசின மக்களை பார்த்தேன்னா உனக்கு உனக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிச்சு அந்த ஒரு எப்பவுமே விபூதி பூசுற ஒரு விவசாயிய பார்க்க அவன் தூங்க போனான். அடுத்த நாள் அவன் ஆவலோட எந்திரிச்சு பார்த்தான். ஆனா முனிவர் அவன் அந்த விவசாயி ஏற்கனவே கிளம்பிட்டானா. அதனால ராமுவும் முனிவர் இந்த அந்த விவசாயி இந்த இடத்துக்கு போனானா. அந்த 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 அவன் ராமு போய் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இது பண்ணானா. ஏன்னா அவன் விபூதியை பார்த்தான். ஆனா அந்த விவசாயிக்கு அங்க போய் மண்ணு தோண்டும் அப்ப அவனுக்கு ஒரு பெரிய தங்கப்பானம் கிடைச்சிருச்சான். அதுக்கப்புறம் ராமு வந்து பார்த்துட்டேன்னு சொன்னனால விவசாயி நினைச்சிட்டாங்க அவங்க அந்த தங்கப்பானைய பார்த்துட்டான்னு நினைச்சு அவனை கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் முனிவர் சொன்னாங்க, நீ இந்த குழியில இறங்கி எனக்கு இந்த பானையை தூக்க ஹெல்ப் பண்ணனா உனக்கு பாதி கொடுப்பேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ராமு யோசிச்சுட்டான், விபூதி பூசினவங்களை பார்த்ததுக்கே இவ்வளவு நன்மைகள் கிடைச்சா நம்ம பூசினா எவ்வளவு நன்மைகள் கிடைச்சோன்னு நினைச்சு அவனும் பூசினானா. பானையும் அவனுக்கு காசும் வந்துடுச்சு அவனுக்கு. ஆமா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க நம்ம ராஜ்க்கு. சூப்பர். ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? என்னோட கதைக்குள்ள போகலாமா? இந்த கதை பேர் வந்து த ஹைக். த ஹைக். ஹைக்னா என்ன? இங்கிலீஷ்ல ஹைக், HIKE, யாருக்காவது தெரியுமா? ஹைக்னா ஜஸ்ட் a long walk. ஓகே, நம்ம எல்லாம் வாக் போவோம்ல, சின்ன வாக் போவோம். அப்புறம் கொஞ்சம் பேர் நிறைய ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி எல்லாம் தூரமா நடந்து போயிட்டு இருந்தா தட் இஸ் a long walk. அது பேர் தான் the hike. ஸோ இந்த ஸ்டோரி பேரு the hike. ஓகே, உங்களுக்கு தமிழ்லயே சொல்லிட்டேன் இன்னைக்கு இந்த கதையை. உங்களுக்கு தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா? ஹரீஷ்க்கு என்ன வேணும்? ஹரீஷ், இங்கிலீஷ் ஆர் தமிழ்? ஓகே, you want an English? Want English? Tamil is still okay. 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 So this story, it starts with Mandy. Mandy, there is a small girl. This girl, she lived with her mother, that is parents, mother, father, and also with grandparents. Grandparents இருப்பா, grandfather, grandmother இருப்பாங்க. So she was very lucky to live with her grandparents too. So this girl, Mandy, she used to go to school, and once she comes after school, she used to play with her grandparents, and grandfather loves Mandy. So always, grandfather will tell her story, read books, okay, take her out to the shop, buy her whatever she wants, okay. He used to give knowledge also, okay, to read her, help her in homework, everything the grandfather used to do. And this grandfather, he always busy. He will also sit and read books, okay. He will learn new things, and with his hands he used to work, make
few new toys for Mandy. Okay, and that day, today, what happened? Mandy came after the school. She said, she saw Grandpa. What are you doing, Grandpa? And he was doing something with a stick. He was cleaning that big log of wood, making a thin stick. Okay, he was carving it to a nice long stick with had a small face in the front. And this Mandy asked, "What are you doing with the sticks?" So the grandpa said, "I am making two walking sticks. Oh, one for you and one for me. And you know, I am going to give you a surprise. Tomorrow I am going to take you out." Mandy was so happy. Wow, thank you, because the next day was Saturday. So there was no school. So Mandy said, "Hey, I asked Grandpa, Grandpa, where are you taking me?" Grandpa said, "We are going on a hike. That is a long walk." Oh, where? She said. "I will tell you everything. I'll show you so many places on the way also. Okay? Now it's time to go to bed. Okay? You go to bed, finish your dinner and go to bed early today so that tomorrow you can wake up early in the morning. We can start." So Mandy was so happy. She finished the homework and she ate a night dinner. And before that, before going to bed, she helped her grandfather also to finish all those last minute, all the sticks has to be made properly, all that she helped to finish that. And then last touch and all they have to give, no. So everything she also helped the grandfather. And then she went to bed. The next day, without alarm, no, without the alarm sound, she got up. You also do know when you want to go, okay, or you want to go to some other new place or to visit somebody, then the next day go for a function, or if your daddy mommy taking you out for Uruk and all to India and all, no, you should get up early and you have to catch no the bus or the flight, no. So like that, Mandy was so happy because she, without the alarm, the sound of alarm, she woke up and then she dressed up, because by 6 o'clock, the grandfather said we should start before the sun comes. We have to start. It's going to be a long day. So she was so happy. She dressed, she put a backpack, okay. She wore nice, comfortable shoes, and she took the hand, even the grandfather also. Everything they were ready for to go out. They have to walk only. It's a walking, long, long walk only. So mother also, Mandy's mother, cooked everything. She prepared breakfast, lunch, everything. She packed water, juices, whatever snacks, sandwiches, everything. The mother, early morning, she got up and she made. So grandfather took all those small packs and they put it in their backpacks. Okay, and they said bye to their mother, and Mandy and the grandfather, they started. So grandpa asked, "Are you ready?" Yes, I am ready. I am so thrilled. I wanted to come with you. And we are going for a very long walk. Okay. So on the way, but we will take a rest. Whenever you feel tired, you tell me. Whenever I feel tired, we will take some rest and then we will continue our journey. And he was very happy and they started their journey. That is, they started walking. After half an hour, they reached the base of a mountain. Now, Mandy said, "Now, Grandpa, you have to tell me, where are you taking? I am so I am so excited. You have to tell me, where are you taking me?" So she started asking. Then
The grandpa said, yes, we are going for a long walk. See, look at that mountain. It's not a big mountain. You can climb. We both are going to climb up the mountain. And then on top of it, on the after we are reaching the mountain, there is a nature place where people and all will not come. Okay, there is a quiet place, okay, shady place, and near that we can go for a swim. Mandy asked, what? Swimming? You're going to take me for swimming? Yes, there is a pond, but we will see. Okay, you can play in the water. Okay, so we'll go. So she was so happy. Oh, and then she's, when they reached the base of the mountain, it was nearly half an hour they walked. They said, okay. The bag was also a little heavy. So the grandfather said, let us eat our sandwich now. Okay, so they ate the sandwich and then they started climbing the mountain. What did they carry? You remember? Before that day, the day before, what was the grandfather making? He made two long sticks, no walking sticks. So they remember to take those sticks also because the grandfather said, when we are climbing up, this stick will be helping you to climb up. And as we are going to a mountain, okay, there will be lot of insects, small animals may come. So this stick is also, we can keep it to protect us. Okay. So with the help of the stick, Mandy and the grandfather started climbing. When they were climbing, lot of small insects were there. Small snakes were also going. So Mandy was said, oh, Grandpa, see, there is a snake. I'm scared. Then the grandfather said, don't get scared. When you are putting your leg on top of that log, or when you step, put your step, before you put your step with the stick, you just put your stick first. Then, if there are any small insects or if there are small snakes, with the tap of the stick itself, the small insect, they will all go away. So we have to let go all those small insects, small animals. So let them go away. They will not harm you. What happens when big animals come, like monkeys? She was so scared, no? If big animals comes, what should I do? She said, we have, if we hear big loud noise or something, no, you're scared, you start whistling, you start singing, you start making noise. So the animals will know that you are, somebody is there in that their area. So they will not harm, they will also go away. Oh, I didn't know all this, Grandpa. You're teaching me so many things. Okay, thank you, she said. And then, no, when they packed their things, they carried the compass. You know what is a compass? Compass is an instrument which will show all the directions, north, south, east, west, everything it will show. So they carried that. They carried a binocular to see. Okay, 1 minute, children. 1 minute, 1 minute.
Yes. Okay. So Mandy was telling, okay, I'm learning so many things. Okay. So I don't have to be scared. You are there, no? So I will be very careful when I see some insects or the animals. I will do whatever you say. Okay, I will remember. And she said, the grandfather said, all the life, okay, all life is very sacred. Okay, even animals, okay, they also have their life. Okay, we should treat their life also with respect. Okay, and you should take from earth whatever we need. We should not take more from the earth. These small, small things the grandfather was teaching. And when she was walking, so they were enjoying and they were walking. Then after, so she didn't feel tired at all. Even grandfather was not tired. So they were looking all around all the trees, big trees. She could hear the noises of all the birds, small, small birds noises. And everything. No, she was so excited because it was like a forest to climb, no, the mountain. So lot of trees were there, lot of birds. She could see so many new insects. Okay, and the grandfather taught all the names of those insects also. Finally, they reached the top of the mountain. Once they reached the mountain, immediately when Mandy looked here and there, she could see the water. Oh, Grandpa, so see the water is so clear, so nice. I want to go and keep my legs in the water. So Grandpa said, okay, but be careful. Okay, it is a pond and I will take you. And then there were a lot of flat rocks were there. So they went to the one of the rocks. She lay down on that big rock and so that she could touch the water. And then she started playing with the water. Oh, when she put her hands in the water, small fish came. Lot of fish came, started nibbling her little fingers were doing. First, it was so tickling for her. Mandy said, oh, I am so scared. Lot of fishes are coming. Grandpa said, no, no, don't worry. They will not harm you. So she immediately took her hand. But after some time, she started playing again. When she put her hands in the water, the fish came and started nibbling her fingers. And then she was splashing the water and then she was playing. She was so happy. The water was so cold. It was so fresh. Okay. And then for 1 hour she played in the water. There were a lot of small flowers were there. She started collecting all those flowers. Small pebbles were there on the side of the water. So she collected all those and then she put it in her bag. And then grandfather said, yes, now it is afternoon. Nearly it became 2 o'clock. I said, we should have our lunch. So both of them were feeling hungry. Mandy said, Grandpa, I'm feeling hungry. So they ate their lunch. It was so nice. Ate the lunch. And then, no, the grandpa said, there was small swing also was there. So Mandy said, can I play in that swing? So grandpa said, okay, let me take some rest. You play for another half an hour more. Then we have to go down. It will become very dark. Okay. So Mandy said, okay, I will listen. And then she started playing in the swing. Grandpa took half an hour rest. And then by 3 o'clock, the grandpa said, yes. Now the became empty. Okay, all the food, everything was over. So it was not heavy. So they started going down. Okay. That time, Mandy said, Grandpa,
we will take a different route. Okay? Why don't we adventure into a different route? The grandpa said, okay, we can try. What is there? It's all adventurous only, something to try new. I am there, I will take you. What happens if we are lost? Then the grandpa said, we have the compass with us. Okay? That shows the directions. Okay? Now I am there, I will take you. Don't worry. Okay? Don't fear at all. Okay? Just go see the surroundings. Look out all the other places around you. Then we can go. So she started, there was no problem at all. After 2 hours, then slowly they came down to the base of the mountain. And then after that, they have to reach the home. And then they said, okay, by evening, 5 o'clock, okay, they were about to reach the home. But Mandy said, Grandpa, you were nice to me today. But not always you are not friendly with me. You are not my friend. Sometimes you get angry, you scold me. Okay? I don't like. I want you to be my friend. So the grandpa said, Grandpa also thought for some time, oh, now Mandy wanted me to behave like a friend. Yeah, sometime also I get angry. Okay? I should not do that. So the grandpa said, okay, from tomorrow onwards, I will be your friend. But keep this as a secret, okay? Don't tell anyone. Whatever we talk, we should keep it within ourselves. Okay? It's a secret. Okay, Grandpa. Thank you. Okay? You are my friend now. Okay? And then she said, and the grandpa and Mandy, they returned home. And the Mandy went inside very fast to her mother. And then she started telling everything. And then the grandpa also, and she told, Grandpa gave the 2 sticks, no? Grandpa told, whenever you go for a walk or a long walk, you take this stick. When I am here or not, okay, use this stick and then you can share whatever you want. You use this stick and then you talk to me. I will be listening to you. Okay, remember to take this walking stick with you. So I am going to take this walking stick with me. Whenever I go for a walk, I will remember my grandpa. Okay? And she told, so she was so happy. Then they both became tired. Okay? So the next day, also Sunday, so they went to bed early and then they slept nicely. They both enjoyed, and Mandy was so happy that day. She asked grandfather, can we go every week? Grandpa said, yes. You are happy? I will take you. Okay? So that ends the story. Like this, if your grandparents were there, if anybody wants to share their whatever they do with their grandparents, okay, you can tell me next week, or now also you can tell me any incidents you want to share. What do you do with your grandparent? That is grandma or nanny, whatever you call amamma. What do you call them? Achi. No, many of them we call amamma, we call tata. No, like that. No, party. Some people call Achi. Okay, Aya. They call Aya. No. So what do you call your grandpa? எப்படி கூப்பிடுவீங்க? ஸ்ரீவிதி எப்படி கூப்பிடுவ?
பாட்டி கூப்பிடுவியா? தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? ஓ, இப்பதான் ஜாயின் பண்ணியா? முன்னாடியே வந்துட்டியா? ஐயா அப்பத்தா கூப்பிடுவீங்களா? ஐயா, அப்பத்தா. ஓ சூப்பர். நீங்க எப்படி கூப்பிடுவ? லேகா, லேக்கியா, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்? ஆயா. கிராண்ட் பாவா? அப்பத்தாவா? ஐயா. ஓகே. How do you call Harish? How do you call your grandparent? Grandmother? How do you call them? Unmute. Very good. Rudra, Raj, நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஜனனி, நீ எப்படி கூப்பிடுவ உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ? என் பேரு ஜனனி இல்ல. உங்க பேர் என்ன? வைஷ்ணவி. வைஷ்ணவி. சொல்லு. சாரி. நீ எப்படி கூப்பிடு? ஐயா. Okay. Did you like the story? Did you all like the story? Yes. Now anybody wants to tell riddles, puzzles, tongue twisters, you can tell. Anybody has got? Ilya? No one? I have riddles. Who is telling? Who has riddles? Vidya, சொல்லு Vidya. சொல்லு. Ask. I have riddles. Ask. I can hear. Start. கேளு. Vidya, நீ பேசு. ஸ்ரீவித்யா பேச மாட்டேங்கிறா, கேட்க மாட்டேங்க. சொல்லு. உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் கிராக் ஆகுது. உன்னோட வாய்ஸ் கிளியரா கேட்கல. மைக் பக்கத்துல வச்சுக்கோ. ஹலோ, கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, வித்யா பேசுறப்ப கேட்கல. இங்க வந்து பேசு. இப்ப சொல்லு. உடம்பெல்லாம் சிவப்பு, ஆனால் குடுமி பச்சை, அது என்ன? உடம்பெல்லாம் சிவப்பு, குடுமி பச்சை. கேப்சிகம். அதுவும் சொல்ல இன்னொரு ஆன்சர் இருக்கு. மிளகா. ஆனியன். உடம்பெல்லாம் சிவப்பு, மேல முளைச்சிச்சுனா மிளகா. ரெட் சில்லி. மிளகா சொல்லலாம், ரெட் சில்லி சொல்லலாம். இன்னொரு ஆன்சர் இருக்கு. கேப்சிகம். வேற என்ன இருக்கு? ராடிஷ். நோ. வேற என்ன இருக்கு? ரெட்டா இருக்கும். அப்பப்ப அந்த ஏதாவது ஆயிடுச்சுன்னா டிஃபரெண்ட் கலரா இருக்கும். என்ன யாருக்காவது தெரியுதா? என்ன வெஜிடபிளா? ஒரு சொல்லுங்க. வெஜிடபிள் டெய்லி யூஸ் பண்ணுவோம் குக்கிங்ல. பீட்ரூட். நோ. டெய்லி இருக்கும். டெய்லி. வெங்காயம், ஆனியன். இல்ல, உடம்பெல்லாம் சிவப்பு. சிவப்பு கலர்ல என்ன இருக்கு? அது வெஜிடபிள்ங்கறாங்க. டொமேட்டோ. பாடி. வெரி குட். அடுத்தது
அதான் கேள்வி. சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது. அது என்ன? சிறு தூசி விலங்குனா எதுல போட்டாலும் என்ன ஆச்சு? கண்ணு. எஸ் கரெக்ட். குளமே கலங்கியது. ஐ ஐ. கரெக்ட். மழை காலத்தில் பிடிப்பான். அவன் யார்? இது எல்லாருக்கும் தெரியும். நீ கூட கதை சொன்னா நம்ம லேகா. அதானே மழை காலத்தில் பிரிப்பான் தானே? பறிப்பான். பிடிப்பான். கூட பிடிப்பான். யாரு? கோல்டு, ஃபீவர். என்ன பிடிக்கும் நம்மளுக்கு? மழை காலத்துல என்ன பிடிக்கும்? பிடிப்பான். ஓகே. மண் வாசனை. ஆன்சர் சொல்லு. ஆன்சர் சொல்லவா? காளான். காளான். அதான் குடை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். எத்தனை தரம் சுற்றினாலும் தலை சுற்றாது. அது என்ன? பம்பரம். இல்ல. எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுத்தாது. அது என்ன? வைஷ்ணவி, ராஜ். பூமி. பூமி. ரொம்ப அவ்வளோ தூரம் திங்க் பண்ண வேணாம் ருத்ரா. நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொருள் தான். ஃபேன். எஸ் கரெக்ட். கடலில் கலக்காத நீர், யாரும் குடிக்காத நீர். அது என்ன? கடல்ல தண்ணீர். தண்ணீரா? கடலில் கலக்காத நீர், யாரும் குடிக்காத நீர். அது என்ன? அவ சொன்னா கண்ணீர்னா. அவ தண்ணீர். கரெக்ட் கரெக்ட். தண்ணீர். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான். அவன் யார்? அடிச்சாலும் சொக்க வைப்பான். மேலம். எஸ் கரெக்ட். ஓ சூப்பர். மேலம். குட் குட் குட். அடுத்து. ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள். அது என்ன? எனக்கு தெரியும். வாய். கரெக்ட். சின்ன பயல் உரசினால் சீறி பாய்வான். அது என்ன? தீக்குச்சி. 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 கரெக்டா? ஆமா கரெக்ட். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். அது என்ன? கண்ணிமை. சூப்பர். அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பான். அவன் யார்? வெங்காயம். இது எல்லாருக்கும் தெரியுது. சூப்பர். அப்புறம் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? வெண்டைக்காய். கரெக்ட். வெண்டைக்காய். கரெக்ட். வலை பின்ன தெரியும், ஆனால் மீன் பிடிக்க தெரியாது. அது என்ன? ஸ்பைடர். ஸ்பைடர். ஸ்பைடர்னு சொல்லலாம். இன்னொரு ஆன்சர். ஜடையா? இல்ல. ஸ்பைடர் வளர்ப்புன்னு தெரியும். நெட். நெட். இல்ல. ஃபிஷிங் நெட். இல்ல. வலை பின்ன தெரியும், ஆனால் மீன் பிடிக்க தெரியாது.
ஹரிஷ் உனக்கு தெரியுதா? ஹரிஷ் கீர்த்தி பேசுங்க. தெரியல. தெரியலையா? க்ளூ ஏதாவது க்ளூ கொடுங்க. எத்தனை லெட்டர் வேர்டு, எதுல ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் சொன்னாதானே தெரியும். தமிழ்ல 2 எழுத்து தான். தமிழ்லையா? இங்கிலீஷ்ல வந்து 6 letters. Starts with N. ஆனா ஃபிஷ் பிடிக்க முடியாது. தெரியல. ஆன்சர் சொல்றேன். ஆன்சர் சொல்லுவா. நண்டு. அது மீற பிடிச்சிருமா? சொல்லு. ஆன்சர் சொல்லு. நீடில். ஊசி. ஓ ஓகே. தலை உண்டு உடம்பில்லை, நான் யார்? தலை இருக்கு ஆனா உடம்பு கிடையாது, யான் யார்? தத்தை. இல்ல. உடம்பு இல்லையா? தலை இருக்கு ஆனா உடம்பு இல்ல. என்னது அது? தலை இருக்கு உடம்பு இல்ல. வால் கூட இருக்கு. ஊசி. வால் இருக்கு. வால். தலை கூட, வால் கூட இருக்கு தலையோட. வாலோட தலை இருக்கு. வால் இருக்கும். ஆக்டோபஸ். என்னது? பட்டம். பட்டம் இல்லை. வால் இருக்கு, தலை இருக்கு, அது என்ன? உடம்பு இல்ல. உடம்பு இல்லை. லேக்கா லேக்கியா வைஷ்ணவி தெரியுதா? கொடுங்க. சரி, நாங்க சொன்னது அப்படியே இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். வாலும் தலையும். ஹெட் அண்ட் டெயில். என்னது? காயின். கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது, நான் யார்? எழுத்து இருக்குமா? சட்டை. எஸ், கரெக்ட். இது சட்டை. கரெக்ட். பல் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டேன், நான் யார்? சீப்பு. எஸ், கரெக்ட். வெரி குட். டன். அவ்வளவுதான் இன்னைக்கு. சூப்பர். ரொம்ப நல்லா கேட்டேன். ஸ்ரீவித்யாக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. கிளியரா கேட்டேன். क्वेश्चंस கிளியரா இருந்தது. குட். சூப்பர் 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 சூப்பர். அடுத்த வாரம் சந்திக்கலாமா? போட்டோ எடுத்துட்டியா? போட்டோ எடுத்து இன்னும் எல்லாரும் ஒரு வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோக்கு வாங்க. ஆன் பண்ணுங்க வீடியோ. ராஜும் தெரியற மாதிரி உட்காரு ருத்ரா. ஹரிஷ் உள்ளவா, கீர்த்தனா உள்ளவா, வைஷ்ணவி நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு. ருத்ரா பாதி தான் தெரியுது, கண்ணாடி மட்டும் தான் தெரியுது. ருத்ரா கேமராவை கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்க. 3, 2, 1. ஸ்மைல். Thank you children. Thank you. Did you all enjoy today? Yes. So shall we meet next week? Okay va? See you next week. Bye. Take care. Thank you. Thank you, Harish. Bye. Bye. Bye everyone. Thank you Jayanti aunty. Bye. Bye. Bye.